இப்பெல்லாம் எந்திரிக்க கூடாது. என்ன எந்திரிச்சிட்டு இருக்க? படுமா முதல்ல. படுத்துட்டே இருக்க முடியல நீ, ஒரு மாதிரியா இருக்கு. அப்படித்தான் இருக்கும். அப்படியே வலிக்குத நீ. ஆப்ரேஷன் பண்ணி இருக்கலம்மா, அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்க சரியா? பையனும் நீங்களும் சாப்பிட்டீங்களா? உங்க அண்ணன் வந்தா அப்படி வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். என்னது, அண்ணன் வந்துச்சா? அண்ணன் பார்த்துச்சா என்னைய? முதல்ல பார்க்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா அப்படி. அப்புறம் உள்ளேயே வரல. அப்புறம் சரி நீங்க வந்தா வாங்க, ஒரு எட்டு வந்து பாருங்கன்னு. அப்புறம் வரவே இல்லைன்ட்டு நாங்கள் 2 பேரும் உள்ளே வந்தோம். இவர் அப்படியே வந்து எட்டி பார்த்துருப்பாரு போல. உன்னை எப்படி பார்த்தோன்னே ஒரே அழுக. பாவம் எங்க அண்ணன். இந்த மாதிரி நேரத்தில் நீ அழக்கூடாதுமா. ஆப்ரேஷன் பண்ண உடம்பு இந்த மாதிரிலாம் அழக்கூடாது. இதுக்கு தான் நான் சொல்லக்கூடாதுன்னே இருந்தேன். இல்லை நீ, என் அண்ணன் நான் பார்க்கவே இல்லையா நீ மயங்கி விழுந்தோம். நீ தூக்கிக்கிட்டு ஓடி வரும்போது உங்கள் அண்ணன் மனசுல எல்லாம் இருந்திருக்கும். இருந்தாலும் கோவம்தான். இருந்தாலும் ஊர்க்காரவங்க பேசுனதை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமா சொல்லு பார்ப்போம். அந்த வேதனையில தான் அவர் கோவமாக இருந்தார். உன்னை இப்படி பார்த்தோன்னே மனுஷனுக்கு உசுரே இல்லை. வெங்காயம் வெட்டுனா கூட கையில் ரத்தம் வந்தோடனே புள்ள அப்படி துடிச்சு போயிட்டா ஒரு தடவை. அப்படியாப்பட்ட பிள்ளைய இன்னைக்கு இப்படி படுத்த படிக்க ஆகிட்டாங்கனே அப்படின்னு அவன் மேலே தான் அம்பிட்டு கோவப்பட்டாரு. அந்த மனுஷன் வரவே இல்லை. அவன் எங்க வந்தான்? நீ இருக்கியா செத்தியா என்னான்னு ஒன்றும் கண்டுக்கல. இவ்வளோ நேரம் ஒரு பொண்டாட்டியை வீட்டில் காணும். யாரும் சொல்லாமையே இருப்பாங்க சொல்லு பார்ப்போம். இப்படித்தான் இப்படி இருக்கான்னு தெரியல. நானும் ஒரு நிமிஷம் காணலைன்னா உங்கள் அண்ணன் துடிச்சு போயிடுவார் தெரியுமா? நான் தான் நேற்று ஒரு நாள் வீட்டில் இல்லை. காலையில் ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாமல் சோத்தை கட்டிக்கிட்டு ஓடி வராரு. எதுக்கு? நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தன்றதுனால தானே. நீ என்ன லட்சணத்தில் இவனை விரும்பி நீ வந்த? 1000 இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணீங்க. அப்படின்னும் போது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்துனா துடிப்பு வேணாமா? இப்படி துடிப்பே இல்லாமல் கல் நெஞ்சக்காரனை எப்படி விரும்பி வந்த நீயே? வைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன் அண்ணி. வைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிட்டேன் போங்க. எல்லாம் தலையெழுத்து. நம்ம தலையில் இப்படி எழுதி இருக்கணும் போது யாரால அதை மாற்ற முடியும்? விடு, கடவுள் விட்ட வழி. உங்கள் அண்ணன் சொல்லிவிட்டா அப்படி. அந்த படுபாவி மட்டும் என் கையில் கிடச்சேன்னா கையை காலை முறிச்சு விட்டு போடுவேன்னு அத்தைக்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். அத்தை மனசு மாதிரி எப்படி உன்னை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது பார்த்துக்க. 1000 தான் இருந்தாலும் உனக்கு நாங்கள் இருக்கோம். நாங்கள் உனக்கு காலம் முழுக்க கஞ்சி ஊற்றுறோம். அவங்கிட்ட அடி உத வாங்கணும் மிதி வாங்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? இப்படியாப்பட்ட தங்கமான குடும்பத்தை இத்தனை நாள் தொலைச்சு போட்டேனே அண்ணி. உன்னை வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நானே உன்னை அழுக வைக்கிறேன் பாரு. ஒன்றும் இல்லை, கம்முனு இரு. அண்ணி, தண்ணி தாகமா இருக்கு அண்ணி. இல்லைம்மா, இப்போதைக்கு உனக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எதுவும் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்க சரியா? இல்லை அண்ணி, என்னால் முடியல. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு அண்ணி. குளுக்கோஸ் அதுக்கு தாம்மா போட்டிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருமா. ரொம்ப தாகமா இருக்கு அண்ணி. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? சரி இரு, இந்த நர்ஸு பிள்ளைகிட்ட நான் என்னன்னு போய் கேட்குறேன் சரியா? இந்த வந்துடுறேன். நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது தான் குடும்பத்தோட அருமையே தெரியுது. 1000 தான் நம்மளை அடித்தாலும் பிடிச்சாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம பெற்றவங்க மட்டும்தான் ஓடி வருவாங்க. மற்றவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு, நம்ம கட்டினவன் கூட வரமாட்டான்னு நல்லா புரிய வச்சுட்டான் அந்த மனுஷன். 1000 தான் என்னை உள்ளே பூட்டி வச்சு அப்படி பார்த்தாலும் சரி நம்ம மேலே இருக்க பாசத்தில் தான் இவன் இப்படி பண்ணுறான்னு நினச்சேன். இப்போ கூட எனக்கு ஒன்று நான் ஓடி வந்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன்னு செத்தனான்னு கூட கேட்காம தேடாமல் இருக்கானே. இவங்க கூடயா இத்தனை வருஷம் வாழ்ந்த ஒரு பிள்ளைய பெற்றோம். ஏம்மா தண்ணி போதுமா? ஐயே, என்ன இவ தண்ணி போதுமான்னு தண்ணி எடுத்துட்டு வரது கூட உனக்கு வலிக்குதா? ஏம்மா எத்தனை குடம் பிடிச்சிட்டு வந்து ஊத்திட்டேன். சும்மா தண்ணி மோந்துட்டு வா. என்னம்மா எனக்கு காலெல்லாம் வலிக்குதுமா. வேலை செஞ்சாலே உனக்கு எல்லா வலியும் வந்துடும். அப்பயே இந்த போர்ல அடிச்சு தரேன்னு நீ தான் போய் அங்க தூக்கிட்டு வான்ற. உன் கல்யாணத்துக்குன்னு அந்த காலத்துல நான்
நான் சேர்த்து வச்ச பித்தளை பாத்திரண்டி. இதெல்லாம் நல்லா உப்பு புளி போட்டு நல்லா விளக்கி பாலிச்சு பண்ணி வச்சோம்னா நீ போகும்போது எடுத்துட்டு போகலாம். இந்த உப்பு தண்ணியில போட்டு விளக்குன அது கருப்படிஞ்ச மாதிரி ஆகி போயிடும். அது உப்பு பூத்து போய் பாத்திரமே வீணா போயிடும். அப்புறம் விலைக்கு ஒன்றும் பிரயோஜனத்துக்கு இல்லாம போயிடுன்ட்டு போய் எல்லாம் பண்ணுது என்ன பிசுக்கா இருக்குன்னு பார்த்தா அப்பதான் ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருக்கிறவ. அவங்க தான் ஒரு பாத்திரமும் வேணான்ட்டாங்களா, அப்புறம் என்ன? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு வெறுங்கையோட போவியே, வெறுங்கையில முளம் போட முடியாதுடி. ஐயோ, இன்னும் எத்தனை குடம் தண்ணி வேணும்? அந்த காலத்துல நான்லாம் 40 குடம் 4 நிமிஷத்துல தூக்கிக்கிட்டு வருவேன். கையில ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, தலையில ஒண்ணுன்னு. ஒரு நிமிஷத்துல ஒரு வீட்டு தண்ணியை நினைச்சு போடுவேன். எனக்கு பிள்ளையா பிறந்துகிட்டு ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஆளுக அழுகுற. அந்த காலத்துல நீ தூக்குவ, இந்த காலத்துல தூக்கி பாரு தெரியும். ஏண்டி இப்பயும் எனக்கு வயசாகலையே, தலையில 2 குடம், இடுப்புல ஒரு குடம், கையில ஒரு குடம் தூக்கிக்கிட்டு வருவேண்டி. என்ன ஒன்ன மாதிரில சோப்பலாங்கியா நானு? இப்பயும் வேலை வெட்டி பார்த்தேன்னு வையே 10 வீட்டுக்கு செய்வேன். என் கூட எந்த குமரியாலையும் போட்டி போட முடியாது. வேலை வெட்டிய பாரு, அப்பதான் போற வீட்டுல போய் பொழைக்க முடியும். இல்லன்னு வையே அப்புறம் உன் பொழப்பல சிரிப்பா சிரிச்சு அடிச்சு போயிடும். 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? அங்கெல்லாம் உங்களை தேடிக்கிட்டு வரேன். வாயா வா. உன் மொண்டாட்டி வந்தாளா இல்லையா? இன்னும் அங்கதான் உட்காந்துருக்காளா? ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்குமா, அதனால துணைக்கு ஆள் இல்லைன்னு இருக்கா. அங்க போய் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறா. இன்னும் இந்த வீடு வாசலை பத்தி நினைப்பு இல்ல. இன்னைக்கு காலையில அந்த புள்ள யூனிஃபார்ம் கூட இல்லாம எனக்கு துணியை துவைச்சே கொடுன்னு ஒத்த கால நின்று விட்டா. இங்க பொழப்பு இம்பிட்டு கிடக்குது. இதை பாக்கிறத விட்டுவிட்டு அங்க போயிருக்கா. இந்த அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு. இந்த மேல இருக்கிற இந்த பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் விளக்கி கழுவணும். இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டு கொடுக்க எடுத்து வைக்கணும். இதுல விளக்கி நல்லா பளிச்சுன்னு ஆகாத பொருள் எல்லாம் பாலிச்சு பண்றதுக்கு போய் கொடுக்கணும் பாத்திர கடையில. எம்பிட்டு வேலை தலைக்கு மேல கிடக்குது. இதெல்லாம் விட்டு பொழப்பே போச்சு. நாங்க போய் உட்காந்துருக்காளே, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆபரேஷன் பண்ணாங்க, அங்க உட்காந்து இருந்தா சரி. இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, வர வேண்டியதானே? கல் நெஞ்ச கார மம்மி கரையுதா? ஏன் என்னப்பா, என்னாச்சியா? எதுக்கு அழுவுற? என்னனே அம்மா அண்ணியை திட்டுறாங்கன்னு அழுவுறியா? ஆயமுறை கிறுக்கி சின்ன பிள்ளை கணக்கா. என்னையா என்ன பாச்சு? ஏன் அழுவுற? ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கம்மா அமுதாவை. பார்த்தோன்னே உடஞ்சு போயிட்டேம்மா. ஆபரேஷன் பண்ணி நல்லா தானே இருக்கா? அவளுக்கு என்ன? வயிற்று கிழிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்கம்மா. புள்ள நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படி துரு துரு துருன்னு இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும் சக்கரத்தை காலில் கட்டிக்கிட்டு கிடப்பா. இன்னைக்கு அந்த பயலால புள்ள குத்தையும் குளவீரமா கிடக்குறாம்மா. பார்த்தோன்னே நெஞ்சே வெடிச்சு போச்சுமா. இதுக்கா அவளை கட்டிக்கிட்டு போனான்ற மாதிரி ஆகி போச்சு. என்ன பண்றது? அவங்க தலையெழுத்துப்படி நடக்குதுன்னு விடு. எதுக்கு நீ போய் அழுவுற? கட்டினவன் இன்ன வரைக்கும் ஒரு 2 கூட வந்து பார்க்கலம்மா. அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவா அவன்? அதான் பெற்றவங்க யாரும் வேணான்னு சொல்லித்தானே தூக்கி வீசிட்டு போனா. அப்புறம் என்ன, அனுபவிக்கிட்டு விடு. முடியலம்மா, என்னால் அங்கே நின்று பார்க்க முடியல. எதனால ராணி வராமல் அங்கேயே இருந்தாலும் எனக்கு இப்போதாம்மா புரியுது. ஆயிரம் இருந்தாலும் நம்ம பிள்ளைம்மா, நம்ம பிள்ளைய நம்ம வீட்டோட வச்சுக்குவோம்மா. வாமா போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவளை கூட்டிக்கிட்டு வந்து என்ன ஓடி போனவ இப்படி வாழா வெட்டியா வந்துட்டான்னு 4 பேர் பேசி இவ கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்கா? வேணாண்டா, அவ சங்காத்தமே வேணாண்டா. ஏம்மா, இந்த ஊருக்கார பயலுவ பேச மட்டும் நம்ம செய்வாங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா ஒருத்த வரமாட்டான். ஏன் இந்த சொத்தை பிரிக்கும் போது நம்ம அம்பிட்டு கஷ்டப்பட்டோம். ஊரில் எவனாவது வந்தால் நமக்கு சோறு போட்டான் சொல்லு பார்ப்போம். ஒருத்த நமக்கு வந்து நிற்கலை. இப்பயும் நம்ம குடும்பம் எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு இருக்கோன்னா அதுக்கு காரணமே இந்த ஊர்க்கார பயலுவதாம்மா. அப்படி இருக்கும்போது அவனுங்களை பார்த்து எதுக்குமா நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்? அதுவும் இல்லாமல் அவள் இன்னைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி கடந்ததை பார்த்தோன்னே உயிரே இல்லைம்மா. வேண்டாம்மா, நம்ம போய் கூட்டிக்கிட்டு வந்துடுவோம்மா. வாமா. என்னடா அவ பண்ணினதுல மறந்துட்டியா? அவள் பண்ணினதை நான் மறக்கலை, ஆனால் அந்த பையன் பண்ணினதையே நான் மறக்கலம்மா. பிள்ளைய ஒரு வழி ஆகிட்டாமா. அடிச்சு தினமும் சித்திரவதை பண்ணியிருக்காமா அந்த பையன். இதுக்கப்புறமா அவளை அங்கே விட்டா நம்ம தான் பிள்ளை இறந்துக்கிட்டு இருக்கணும். வாமா, நீ வந்து ஒரு எட்டு பாரு. இந்த உலகத்தில் யாரு தான் தப்பு பண்ணல. வாமா. ஏண்டா அவ மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன் நானு. ஏம்மா வாமா, எனக்காக வாமா. உன் பிள்ளைய பாரு, நீ பெத்த புள்ள. அம்மா என்னதான் இருந்தாலும் நம்ம அக்காம்மா. உன் வார்த்தைக்காக தான் இன்ன வரைக்கும் அதை மூஞ்ச நான் கூட பார்க்கல. அண்ணன் சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குமா. ஆயிரம்தான் இருந்தாலும் சின்ன வயதில் நாங்கள் ஒன்று மண்ணா ஓடி இருக்கோம், ஆடி இருக்கோம்.
என் அண்ணனை கூட்டிக்கிட்டு வேலைக்கு போகும்போதெல்லாம் அக்கா தான் எனக்கு வீட்டில் இருந்து ஒரு அம்மாவா என்னை குளிப்பாட்டி துணி மாட்டி சோறு ஊட்டி என்னை அழகு பார்த்துச்சு. இன்னைக்கு யாருக்கு ஒரு கஷ்டம்னோனையும் உன் வார்த்தைக்காக தான் இன்னும் அது மூஞ்சில் கூட முழிக்காமல் இருக்கேன். அன்னையும் போட்டு சொன்னதுக்கப்புறமும் நீ போய் பார்க்கலன்னா அது ரொம்ப தப்புமா. வாமா. நேற்று இந்த பையன் அழுதுகிட்டு இருந்தான். நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனான்னு தெரியல, போனானா என்னான்னு தெரியல. நம்மளும் வேலையாக இருந்ததுனால இவனை பற்றி யோசிக்கவும் முடியலை. என்ன அந்த பொண்ணு வந்திருக்கு? என்னம்மா கோகிலா, என்ன? அத்தி அவன் இருப்பான்னு பார்த்தா அவங்க நைனா இருக்காரு. அது ஒன்றும் இல்லை, சும்மாதான். என்னம்மா எதுவும் வேணுமா? கீரை எதுவும் பறிக்க வந்தியா? இல்லை அதெல்லாம் இல்லை, சும்மா அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அதான் சரி சாமி இருப்பானேன்னு தான் பார்த்துட்டு போகலான்னு. என்னன்னு தெரியலம்மா, காலையில எந்திரிச்சதுலேருந்து பயலுக்கு உடம்பு முடியல, காய்ச்சல் நெருப்பா குதிக்குது. அதான் அவங்க அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டா, அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணியிருக்காங்களா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, என்ன எதுன்னு தெரியல. நேற்று ராத்திரி நல்லா தான் வந்தான் பையன், ஆனால் நேற்றே என்னமோ ஒரு மாதிரி முகமெல்லாம் வாட்டமாக தான் இருந்துச்சு. சரி எதுவும் நாங்களும் கண்டுக்கல. திடீர்னு பார்த்தா காலையில் பையன் எந்திரிக்கவே இல்லை, 8:30 மணி ஆகியும். அப்புறமேட்டுக்கு என்ன ஏதுன்னு போய் பார்த்தப்ப இந்த மாதிரி. இப்போ ஆஸ்பத்திரியில் வந்து அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் சரி இந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தண்ணியை பாய்ச்சி விட வேண்டியது இருக்குன்னு பாய்ச்சி விட்டு போகணும். ஓ அப்படிங்களா? சரி, எந்த ஆஸ்பத்திரியில்? பெரிய ஆஸ்பத்திரியில் தான்மா. ஓ சரிங்க, சரி நான் பார்த்துக்கிறேன். தடி பயபுல அவளை ரொம்ப சீரியஸாக விரும்பியிருப்பானோ? அவளுக்கு கல்யாணம்னு சொல்லி கேட்ட உடனே பயபுலைக்கு காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்கு. நேத்தெல்லாம் ரொம்ப அழுதுருப்பானோ? இப்போ இதுக்கு தான் இவன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். அவள் வயல சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்குன்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சே. சரி பயபுலைய போய் ஒரு பார்த்துட்டு வர்றது தான் நல்லது. இப்போதான் நினச்சேன், என்னடா மாமியார் குந்தாணி நம்மளை மறந்துருச்சோ, போனே பண்ணலைன்னு பார்த்தேன். இந்தா பண்ணிருச்சுல்ல மணி அடிச்ச மாதிரி. என்னடி மருமகளே, ஆத்தா வீட்டுக்கு போனோனே அப்படியே மறந்துட்ட போல இருக்கு. போய் ஒரு வார்த்தை போனும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, அந்த பையனும் போன் பண்ணல. ஐயோ அத்தை, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இங்கே டவரே கிடைக்க மாட்டேங்குது அத்தை. உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும், உங்கள் குரலை கேட்காம இருக்கவே முடியல அத்தை. அதுதான் போன் பண்ணிட்ட பாரு. என்னத்தை இப்படி பேசுறீங்க? எப்படி இந்த பிக் பாஸ்ல இருக்க கண்டஸ்டன்ட்லாம் வெளியே வந்தோடனே ஐயோ அவரோட வாய்ஸை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பிறந்த வீட்டுக்கு வந்தோடனே தான் உங்கள் வாய்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அத்தை. என்னடி சொல்ற? இல்லத்த, அதில் தான் காலை 5 மணி, காலை 6 மணி, காலை 7 மணின்னு சொல்லுவாங்க. எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அத்தை நீங்களும் காலையில் என் கதவை 6 மணி ஆகுதோ இல்லையோ கதவை டம்முன்னு தட்டி எந்திரிக்கலையான்னு கத்த வேண்டியது. அதுக்கப்புறம் 8 மணி ஆனோடனையும் சமைக்கலையான்னு கத்த வேண்டியது. அதுக்கப்புறம் சோறை போட்டு கொடுக்கலையான்னு கத்த வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணை சந்தா பொழப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படியே நல்லா தூங்குறேன்னு சொல்லி நாய் குறைக்கிற மாதிரி குறைக்க வேண்டியது. மதியான சாப்பாடு செய்யலையான்னு அதுக்கு ஒரு கத்த வேண்டியது. மதியானம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா ராத்திரிக்கு என்ன பண்ண வேண்டியதுன்னு கேட்க வேண்டியது. இவன் நம்மள அசிங்கப்படுத்துறாளே. போதும் உன் சங்காதத்தை முதல்ல நிறுத்து. சரிங்க அத்தை. ஊருக்காரியெல்லாம் என்ன சொன்னாலுங்க? நான் உன்னை அனுப்பி வச்சிருக்கேனே, அதை பத்தி. ஐயோ அத்தை, எல்லாரும் பெருமையா பேசுறாங்க அத்தை உங்களை. எம்மா உனக்கு மாதிரி ஒரு மாமியார் எங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி அவ்வளோ பெருமையா பேசுனாங்க. இருக்கும்ல, மருமவளுக்கு யார் இம்புட்டு பிரியிடம் கொடுத்தது? ஆமாத்த, யார் இந்த பிரியிடம் கொடுத்துருப்பா? உங்களை ரொம்ப பெருமையா பேசி வச்சிருக்கேன் அத்தை. பாக்குறவங்க எல்லாம் ஐயோ இந்த மாதிரி மாமியார் நமக்கு இல்லையே, இவங்களை எங்கேயா இருந்தாலும் தூக்கணும், தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சணுன்ற அளவுக்கு பேசி விட்டாங்க அத்தை. சரி அப்புறம் இதை நான் கழுவி ஊத்துறனே, வஞ்ச புகழ்ச்சி அடின்னு கூட புரியாத அளவுக்கு மதிக்கெட்டு போய் கிடக்குதே. சரி இன்னும் 4-5 பிட்டை சேர்த்து போடுவோம், அப்பதான் குழுன்னு இருக்கும். ஒரு நாள் முழுக்க போன் பண்ணாம இருக்கும். அதுக்கப்புறம் அத்தை இங்கே ஒருத்தி இருக்கா, அவங்க மாமியார்லாம் அம்மா வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்களாம்மா. உங்களை மாதிரி யாருமே இல்லை அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் அத்தை நான் சமைக்கலாம் வைக்க மாட்டீங்க, எங்கள் அத்தையே எல்லா வேலையும் செய்வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு ஆத்தாடி இப்படியுமா இருப்பாங்க? மருமவளே என்றைக்கும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எங்கள் அத்தையே காலையில் எழுந்திரிச்சோன்னே சமைக்கிறது வைக்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்ப்பாங்க வைப்பாங்கன்னு உங்களை பற்றி 4-5 பிட்டு சேர்த்து போட்டிருக்கேன்.
சரிடி சரிடி, அப்படியே நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தணும் சரியா? கேட்கறவங்க கிட்ட பெருமையா பேசணும், இல்லன்னு வையே ஆஞ்சு விடுவேன் வந்து. ஆஹா, சரிங்க அத்தை, உங்க பெருமையெல்லாம் புட்டு புட்டு புட்டுன்னு வச்சிடுறேன் அத்தை. ஏண்டா சீமையிலே இல்லாத புள்ளைய பெத்தவங்க மாதிரி ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டு தெரிஞ்சீங்களே, எவனா இருந்தாலும் வெளியே வாங்கடா. ம், ஏண்டி மருமவளே கொஞ்ச நேரம் இரு, கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுறேன். ஒரு பஞ்சாயத்து போல இருக்குது, என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு வாரேன். ஏண்டா என்னங்கடா ஏதோ சீமையில இல்லாத பிள்ளைய பெத்தவங்க மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே. கட்டின புருஷனுக்கு திமிக்கி கொடுத்துட்டு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டா, அந்த செய்தி உனக்கு தெரியுமாடா? டேய் அடுபாவி போயலே, குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என் தங்கச்சி வாழ்க்கையை பிச்சு பிச்சு போட்டுவிட்டு இப்ப நல்ல மாதிரி வந்து பேசுறியா? நீ என்னைக்காவது ஒரு நாள் என் கையில சிக்குவ, நேருக்கு நேரா மாட்டுவ, அன்னைக்கு உன்னை பொழக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கிற வெறியில நீயா வந்து சிக்கியிருக்க. ஆடு தன்னை பால வந்து தலை நீட்டி என்ன அருணுது. இன்னைக்கு இருடா உனக்கு இருக்கு. எங்கடா ஓடுற? புள்ள லட்சணத்தை சொன்னோன்னே ஓடுறியா?